நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே இன்று நாம் தொடர்ந்து திரு சோமலே சோமசுந்தரம் அவரோடு நாம் பேசுகின்றோம். உங்களிடம் நிறைய பேசி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. நெல்லை என்று எடுத்தால் அதனுடைய தியாகச் செழுமை, நெல்லையினுடைய தியாகச் செழுமை, அந்த ஊரினுடைய நயம், நதியின் நயம், தாமிரபரணி நதியின் நயம், அந்த மக்களுடைய வாழ்க்கை பதிவுகள், இதே போல் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை செய்திகளையும் கொண்டு வரும் விதமாக திருநெல்வேலி மாவட்டம் என்ற ஒரு நூலை திரு சோமலே அவர்கள் படைத்துள்ளார்கள். ஒவ்வொரு மாவட்டமும் இந்த மாவட்டத்தோறும் நூல் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன, அதனுடைய பயன் என்ன? அப்போ ஆரம்பித்தது நுணுக்கம். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுவும் அவங்க அமெரிக்காவில் கற்றுக்கொண்டது தான். அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்க, உலக நாடுகளை தெரிந்து கொள்ளும் உன் நாட்டை முதலில் தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, இந்தியாவோட 3 மடங்கு பெரிது, பரந்த நாடு. அதனால் பரப்பளவில் அந்த உன்னுடைய நாட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற நாடெல்லாம் பார்க்கணும்பாங்க. அதே நோக்கத்தில் தான் தமிழ்நாட்டை உள்ளவங்க தன் ஊரை பற்றி, தன்னுடைய சொந்த ஊரை பற்றி, தன்னுடைய மாவட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் மாவட்ட வரிசைகளை கொண்டு வந்தாங்க. எஸ்டி காசிராஜன் ஐயா தமிழ் வளர்ச்சித்துறை செயலராக இருந்தவங்க, அவங்கெல்லாம் நினைவு கூறுவாங்க. அந்த காலத்தில் ஐஏஎஸ்க்கு கலெக்டர் வந்தாங்கன்னா முதல்ல அந்த மாவட்டத்தில் சோமலேவுடைய புக்கை எடுத்து கொடுப்பான்னு கேட்பாங்களாம். அதை வச்சு ஃபஸ்ட்டு கலெக்டர் படிக்கிறது சோமலேவுடைய நூல்கள் தான். கவர்மெண்ட் கெசட்டியருக்கே அப்பாவுடைய நூல்கள் தான் ஆதாரமாக இருந்ததாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டமும் செய்திகள். இப்போ செங்கற்பட்டு மாவட்டம்னா சென்னையில் உள்ள பல ஊர்களுக்கு பெயர் காரணம் என்ன, அதெல்லாம் செங்கற்பட்டு மாவட்டம் நூலில் மிக அருமையாக எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு தகவல் களஞ்சியம். அதே மாதிரி அவங்க செட்டிநாடும் செந்தமிழ்னு ஒரு நூல் எழுதினாங்க. ஆரம் வீரப்பன் ஐயா அவர்கள் அந்த நூலை முழுவதும் படித்துட்டு சொன்னாங்க, இது ஒரு தலையணை மாதிரி இவ்வளவு பெரிய புத்தகமாக இருக்குது, முழுவதும் படித்தேன், ஆனால் அதில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, சோமலேயை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எல்லாரை பற்றி எழுதியிருக்காரு, அவரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது அப்படின்னா, அந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்த பெருமகனார் அவங்க. கண்டிப்பாக. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், திரு புலம்பாக்கம் திரு முத்துக்குமரப்பா ரெட்டியார் அவர்கள், அவங்க இஸ்ரேலில் எப்படி மலர் சாகுபடிகள் செய்கிறார்கள், அந்த மலர்கள், ரோஜா மலர்களையும் மல்லிகை மலர்களையும் சாகுபடி செய்து அதை குறுகிய காலத்திற்குள் விமானத்தின் மூலமாக பிற நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். இதை பதிவுகளை இங்கே கொண்டு உங்களாலேயும் முடியும். நம்ம நாட்டில் மலர் நாம் சாகுபடி செய்து அதை விற்பனைக்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு செய்தால் நம்முடைய அரசினுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும், பொருளாதார வளம் அதிகரிக்கும். இதை சோமலே அவர்கள் வெளிநாட்டில் விவசாயம் பற்றியும் சொல்லியிருக்காரு. உங்களுடைய அனுபவம், இப்போ நீங்கள் 1985 அமெரிக்காவில் இருக்கீங்க, இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களா? நான் வேளாண்மை எப்படி முதல்ல இங்கே அடையாறில் பெசன்ட் தியாசபிக்கல் பள்ளியில் படித்தேன். அதுக்கு பிறகு விவேகானந்தா கல்லூரியில் படிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை தான் என்னுடைய டிகிரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதற்கு பிறகு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் பூச்சியியல் துறையில் படிச்சுட்டு அயோவா மாநில பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முனைவர் பட்டம் பெறுவதற்காக போனேன். அமெரிக்காவில் அயோவா மாநில பல்கலைக்கழகம் வேளாண்மைக்கு முன்னோடியான பல்கலைக்கழகம். எப்படி இந்தியாவில் பஞ்சாப் கோதுமைக்கு புகழ்பெற்றதோ அதுபோன்று அமெரிக்காவில் வேளாண்மை என்றால் முதல்ல வர்ற மாநிலம் அயோவா. அங்கே முனைவர் பட்டம் பெற்ற பிறகு நான் அங்கேயே தொடர்ந்து பேராசிரியராக வேளாண்மை கல்லூரியிலேயே பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். அமெரிக்க வேளாண்மை எடுத்துட்டிங்கன்னா இந்த 40 வருடத்தில் பல புரட்சிகள் நடந்திருக்கு. இப்போ எல்லாரும் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த நோக்கத்தில் போகிறாங்க. இருந்தாலும் பல புரட்சிகளை அமெரிக்கா செய்து பல உலக நாடுகளுக்கு உதவி செய்கின்றது அமெரிக்க வேளாண்மை. அதில் இருந்துட்டு அதற்கு பிறகு டூபாண்ட்டுங்கிற ஒரு தனியார் நிறுவனம், கெமிக்கல் நிறுவனம், அதில் 35 ஆண்டுகள் பணியாற்றினேன். அது ஃபுல்லாக வேளாண்மை துறை தான். நடுவில் அந்த நிறுவனம் என்னைய பிளாஸ்டிக்ஸ், பாலித்தீன், பாலியஸ்டர் போன்ற துறைகளுக்கு ஒரு அனுபவத்துக்காக அனுப்பினாலும் என்னுடைய தாய் துறைங்கிறது வேளாண்மை தான்.
பாராட்டுக்கள். அந்த நீங்கள் சொன்ன அந்த டூபான் அந்த நிறுவனத்தில் அச்சீவிங் கஸ்டமர் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய விருதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், பாராட்டுகள். இப்போது அமெரிக்க நாட்டில் உங்களுடைய பணி மூலமாக அங்கே வேளாண்மை துறையை வளர்த்து வருகிறீர்கள். நீங்கள் வந்து அங்கே இருக்கிற வயல்களுக்கு செல்கிறீர்களா? அங்கே இருக்கிற நுட்பங்களை பார்த்து நீங்கள் தான் அறிமுகப்படுத்திருக்கிறீர்களா? ஈரோடு தமிழன்பன் இங்கே வந்து பார்த்துட்டு சொன்னார், சோமல்லே சோமுவை அமெரிக்காவின் சோழக்காடுகள் சொந்தம் கொண்டாடுகின்றன. நான் ஃபுல்லாக இருந்ததெல்லாம் கார்ன் ஃபீல்ட்ஸு, சோயாபீன் ஃபீல்ட்ஸ் தான். அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு ஆராய்ச்சியாளராக அந்த நிறுவனத்தில் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு விருப்பமெல்லாம் விற்பனை, சேல்ஸ், மார்க்கெட்டிங், வணிகம் அதில் தான் இருந்தது. ஏன்னா அந்த மக்களோடு நிறைய பழகக்கூடிய ஆராய்ச்சினா ஒரு லேபுக்குள்ளே குறுகிய வட்டத்தில் இருக்க மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால அதை விட்டுட்டு நான் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் போய் அந்த அச்சீவிங் இன் கஸ்டமர் எக்ஸலன்ஸ் அவார்டு, ஏஸ் அவார்டு, அது வந்து ஒரு 500 அமெரிக்கர்களுக்கு இடையே எனக்கு கொடுக்கப்பட்ட விருது. அதனுடைய கடின உழைப்பு, அந்த விற்பனை திறனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விருது. நான் சவுத் டக்கோட்டா மாநிலத்தில் இருந்தேன். அப்போ ஃபுல்லாக மிகவும் பின்தங்கிய மாநிலம், ஃபுல்லாக எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நான் சொல்கிறது வந்து 1990களில் இப்போ மாதிரி இந்தியர்கள்லாம் நிறைய கிடையாது. அதுவும் வேளாண்மை துறையில் கிடையவே கிடையாது. வெள்ளைக்காரங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க என்னட்ட வந்து டூபான் பொருள்களை என்னட்ட வாங்குவாங்க. அந்த 500 விற்பனை இப்போ சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நாடு முழுவதும் உள்ளவங்களில் முதல்ல வந்ததுனால அந்த பரிசு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பல லீடர்ஷிப்ஸ் ரோலில் அந்த நிறுவனத்தில் இருந்தேன். வேளாண்மை வந்து எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு சோறு போட்டதே அந்த துறை தான். அந்த விதத்தில் நான் எப்போவுமே அமெரிக்க வேளாண்மைக்கு, இந்திய வேளாண்மைக்கு என்றுமே கடமைப்பட்டவன். அமெரிக்காவில் நீங்கள் பெற்ற வேளாண் அனுபவங்களை இங்கே இருக்கிறவர்களுக்கும் பயன்படும் விதமாக நூல்கள், படைப்புகள், உங்களுடைய படைப்புகள் இருக்கா? என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதுபோல் நூல்கள்னு வரும்போது அதில் என்னுடைய பல நூல்களில் கண்டிப்பாக வேளாண்மை தொடர்பான செய்திகள் விவரமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னுடைய அனுபவம். அப்பாவை பற்றி அப்பப்பா அப்படின்னு சோமல்லே அவர்களுடைய பண்பு நலன்கள், நான் அவர்களிடம் கற்றுக்கொண்டவை, அதையெல்லாம் ஒரு நூலாக எழுதியிருக்கேன். அதுபோக ஒரு சிறு முயற்சியாக கடந்த சில வருடங்களாக பயண கட்டுரைகள் எழுதி வர்றேன். வியட்நாம் பற்றி எழுதியிருக்கேன், தாய்லாந்து எழுதியிருக்கேன், இந்தோனேஷியா எழுதியிருக்கேன். இது மாதிரி நான் சென்று வருகின்ற நாடுகளை பற்றிலாம் எழுதுகிறேன். அதில் வந்து அந்த நாட்டினுடைய வேளாண்மை, இல்லை அந்த நாட்டில் உள்ள ஒரு நூலகம், இல்லை நூலகம் இல்லைன்னா அது இந்தியாவில் உள்ள நூலகங்களோடு ஒப்பிட்டு அமெரிக்காவில் நூலகங்கள் அது தொடர்பாலாம் எழுதி வருகின்றேன். அதில் குறிப்பாக அந்த நூலகம் ஒரு ஆலயம் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அதே போல் மண் வாசனை, அதே போல் ஏபிசி கற்றல் அப்படின்ற ஒரு பார்த்துருக்கேன். இதை பற்றி சொல்லுங்களேன். அந்த தமிழ்நாடு அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது 53 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்க தொண்டு நிறுவனம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லார்ஜஸ்ட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தமிழ்நாடு. இன்னைக்கு கூட ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. அந்த மாநிலத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 குடும்பங்கள் 53 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த அமைப்பு தமிழ்நாடு அறக்கட்டளை. அதில் நான் தலைவராக இருந்தபோது, அதே மாதிரி 2010 ஃபிலடெல்ஃபியா, நான் இருக்கின்ற ஊர் ஃபிலடெல்ஃபியா. ஒரு சிறு செய்தியை சொல்லணும். கம்பர்னால் எல்லாருக்கும் தெரியும். கம்பர் எங்கே பிறந்தாருன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அமெரிக்காவை நிறைய பேருக்கு தெரியும். அமெரிக்கா எங்கே பிறந்ததுன்னா யாருக்கும் தெரியாது. அமெரிக்கா பிறந்த ஊர் ஃபிலடெல்ஃபியா. அமெரிக்க மண்ணில் தான் ஜார்ஜ் வாஷிங்டனும், நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க ஃபிலடெல்ஃபியா ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம், இங்கே தான் லிபர்ட்டி பெல் இருக்குது. இந்த லிபர்ட்டி பெல்லில் தான் மணி அடித்து அவங்க வந்து எங்களுக்கும் இங்கிலாந்து ராணிக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் தனி நாடு என்று அந்த உரிமை குரல் கொடுத்தவர்கள். ஜார்ஜ் வாஷிங்டன் கான்ஸ்டிடியூஷனாக அங்கே தான் எழுதினாங்க. ஃபிலடெல்ஃபியா அமெரிக்காவினுடைய 5வது பெரிய நகரம். அமெரிக்கா பிறந்த மண்ணா அதுதான், நாடு பிறந்த மண். அங்கே தான் நான் வந்து கடந்த 25 ஆண்டுகளாக இருக்கேன். அரசு பள்ளிகளை தத்தெடுத்தோம். அதுதான் இந்த ஏபிசி ப்ராஜெக்ட். ஏங்கிறது அச்சீவிங் எக்ஸலன்ஸ், பி வந்து பூஸ்டிங் தி மொரால், சி வந்து சாம்பியனிங் ஃபார் ஹையர் ஆஸ்பிரேஷன். ஏபிசின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து மெல்ல கற்கும் மாணவர்களை அரசு பள்ளிகளில் கண்டுபிடித்து அவர்களுக்கு, ஏன்னா அரசு பள்ளிகளில் 1/3 to 1/5 அந்த மெல்ல கற்கும் குரூப்பாக இருந்தாங்க. அவர்களை ஓரளவு படிக்க வச்சு குறைந்தது பள்ளிக்கூடமாவது முடிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றது, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் அந்த திட்டத்தை தொடங்கணும். அதுக்கு பிறகு மண் வாசனைன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வைப்பு நிதி. இப்போ தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளையில் வைப்பு நிதி இருக்குது. எங்களுடைய மூதாதையற்ற கற்றுக்கொண்டது விரலுக்கு தகுந்த வீக்கம். அதுபோக
முதலுக்கே மோசம் வச்சிடக்கூடாது, அந்த வட்டியை வச்சு தான் வாழ்க்கையை நடத்தணும். அந்த கான்செப்டில் கார்பஸ் ஃபண்டு கொண்டு வந்தோம், வைப்பு நிதி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இப்போ வைப்பு நிதி வச்சுருக்கோம். அதுதான் அந்த மண் வாசனை திட்டம். அது மூலமாக பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அறக்கட்டளை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை இப்போ இங்கே இருக்கிற பள்ளிகளோ அல்லது கல்வி நிலையங்கள் மற்ற பொதுவான சேவை அமைப்புகள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி? தமிழ்நாடு அறக்கட்டளை அமெரிக்காவில் உள்ளவங்க யார் வேணாலும் tnfusa.org என்ற இணையதளத்துக்கு போகலாம். இங்கே சென்னையில் அலுவலகம் இருக்குது. அமெரிக்காவில் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இப்போ அமெரிக்கா எல்லாருமே தன்னார்வலர், அமெரிக்காவில் உள்ள அனைவருமே தன்னார்வலர் தான். யாருக்கும் இங்கே சம்பளம்லாம் கொடுக்கறதில்ல. நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவில் தான் இருக்கணுங்கிறதுல, எந்த நாட்டில் இருந்தாலும் இல்லை தமிழகத்தில் இருந்தாலும் அந்த அறக்கட்டளை மூலமாக இங்கே உதவி செய்ய வேண்டுமானால் அவர்களை தொடர்பு கொண்டால், அவங்களுடைய நோக்கமே மற்றவங்கள் போகாத இடங்களுக்கு, இது அரசு செய்யாத பணிகளை நம்ம அந்த அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு செய்யணுங்கிற நோக்கம்தான். அந்த வேதாரண்யமில் கஸ்தூரிபா அந்த கன்னியா குருகுலம் ஒன்று, அதே போல் சீர்காழியில் அன்பாலயம், இது ரெண்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உங்களுடைய பணிகளா? அது என்னுடைய பணி என்று சொல்லக்கூடாது, அதில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றேன். அப்பா சர்தார் வேதரத்னம் அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதினாங்க. சர்தார் வேதரத்னம் உப்பு சத்தியாகிரகம் மூலமாக பிரபலமானவங்க, தன் வாழ்வை தேசத்துக்காக அர்ப்பணித்த ஒரு தியாகி. அப்போ 3 பேரை பற்றி தான் எழுதினாங்க. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், உடல் ஊனமுற்றவர், சமஸ்கிருதத்திலையும் தமிழையும் மிகுந்த புலமை கொண்டவர். எல்லாரும் சோமல்லே புரியாத மனுஷன், பணக்காரங்களை பற்றி அரசரை பற்றி எழுத சொன்னாங்க, எழுத மாட்டேன்ட்டாங்க. பணக்காரங்களை பற்றி நான் எழுத மாட்டேன், அவங்க கொள்கை. அவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், விவசாய முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்கள பற்றி, பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி, சர்தார் வேதரத்னம், இது அவங்க 3 வாழ்க்கை வரலாறுகள். அனைவரும் படிக்க வேணும். இந்த 3 பேரையும் இன்றைக்கு தமிழகத்தில் பல பேருக்கு தெரியாது. இந்த 3 நூல்களும் மறுபதிப்பாகி உள்ளன. அவற்றை அவசியம் படிங்கன்னா அந்த 3 மாபெரும் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. இந்த சர்தார் வேதரத்னம் நூலை எழுதின போது வேதாரண்யத்துக்கு அவங்க போவாங்க. அப்போ நான் ஒரு சிறுவனாக இருந்தனால அவங்க கூட போயிருக்கேன். அதில் வந்த தாக்கம் தான் இன்றைக்கும் சர்தார் வேதரத்னம் அவர்களுடைய 3வது தலைமுறையாக அந்த குருகுலம் 2000 மாணவிகள், அது பெண்களுக்கு மட்டும்தான், கஸ்தூரிபா காந்தி கன்னியா குருகுலம். காந்தியினுடைய மனைவியின் பெயரால் சர்தார் வேதரத்னம் ஐயா தொடங்கிய நிறுவனம். அங்கே அப்பா எனக்கு கொண்டு வந்த அந்த தாக்கத்தினால அன்று முதல் தொடங்கி பிறகு தமிழ்நாடு அறக்கட்டளை மூலமாக இப்பொழுது மற்ற அமைப்புகள் மூலமாகவும் அந்த நிறுவனத்தினுடைய பெண்களுக்கு சயின்ஸ் லேப், ஸ்காலர்ஷிப், இது போன்ற பல நல்ல திட்டங்களுக்கு எங்களால் முடிந்ததை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றோம். அது ஒன்று. அடுத்து அன்பாலயம் சொல்லவா? அன்பாலயம் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களுக்கு. அவங்க எப்படின்னா, நீங்கள் கேட்டீங்க தமிழ்நாடு அறக்கட்டளையை எப்படி தொடர்பு கொள்ளலாம், அந்த மாதிரி கேட்டீங்க. அந்த மாதிரி தான் அன்பாலயம் எங்களோட தொடர்பு கொண்டு, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நல்ல திட்டங்கள் பல செய்கிறீங்களா, நாங்கள் இங்கே மீராபாயின்னு ஒரு அம்மா சீர்காழியில், நாங்கள் ஒரு 50 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஒழுகிற கூரை மழை பெய்யுது, பிள்ளைங்க நைட்டு ஃபுல்லாக நிற்கிறாங்க, இவங்க மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க, பாத்ரூம் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படிலாம் நிறைய ஃபோனில் சொன்னாங்க. அவங்க சொன்ன போது நான் சென்னையிலேருந்து நெற்குப்பைக்கு போயிட்டு இருந்தேன். உடனே நாங்கள் சொன்னோம், சரி இவ்வளவு சொல்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் திசை திருப்பி சீர்காழி போய் பார்த்துட்டு போகலாம்னு நாங்கள் ஒரு இரவு போனேன். இது ஒரு 20 வருஷம் இருக்கும். அன்னைக்கு பார்த்து நல்ல மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. நாங்கள் போனபோது நைட்டு 9 மணி, டார்ச் லைட்டை வச்சு காமிச்சிட்டாங்க. இந்த 50 பிள்ளைங்க ஒரு தாழ்வாரம் மாதிரி, தாழ்வாரத்தினுடைய 2 பக்கமும் அப்படி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நடுவில் ஃபுல்லாக தண்ணி, படுக்க இடம் இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் நிற்பாங்க. நாங்கள் கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துருச்சு, ரொம்ப கொடுமையாக இருக்கேன்னா அப்போவே போய் ஒரு இடத்த பார்த்து, கையில் காசு கிடையாது, தமிழ்நாடு அறக்கட்டளையும் ஒன்றும் சொல்லலை, ஆனாலும் ஒரு துணிவோடு தான் அதை இறங்கணும். போய் 2 மாதத்தில் அப்போ ஒய்ஜி மகேந்திரன் அவங்களுடைய நாடகம் காதலிக்க நேரம் உண்டுன்னு ஒரு நாடகம் ஒன்று போட்டோம். அதில் அந்த அரங்கத்தில் இந்த செய்தியை சொன்ன உடனே பணத்தை அப்படியே கொட்டுனாங்க. நாடகம் போட்டது அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியாவில் நாடகத்தை போட்டோம். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு இது நம்ம ஃபிலடெல்ஃபியாவில் உள்ள தமிழர்கள் தமிழ்நாடு அறக்கட்டளை உதவணும்னு சொன்ன உடனே 4 கிரவுண்டுக்கு இடத்த வாங்கினோம்.
பிறகு இப்போ வந்து நல்ல வளர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு, அதுவும் வைப்பு நிதி கார்பஸ் ஃபண்ட் வச்சுருக்கோம். இன்றைக்கி யாரும் பணம் கொடுக்காட்டியும் அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கு 3 வேளைக்கு நல்ல உணவு, கல்வி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அறக்கட்டளை மூலமாக எண்ணற்ற அயலக தமிழர்கள் வழி செஞ்சுருக்காங்க. நாச்சியார் ஜேபி சண்முகநாத் அவர்கள், அவருடைய பணிகளும் அவருடைய மகள் சௌந்தரம் அவருடைய பணிகளையும் நான் பாராட்டுகின்றேன். இதை சொல்வதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும். உங்களுடைய பகிர்வு என்ன சண்முகநாத் பற்றியும் சௌந்தரம் பற்றியும்? சிங்கப்பூருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போயிருந்தபோது தலைமுறைவாக ஒவ்வொரு நாளும் வேறு, ஏன்னா அவர் வந்து மாறு வேடத்தில் போய் தான் சாப்பிடுவார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க நாச்சியாபுரத்தை சேர்ந்த ஜேபி சண்முகம் செட்டியார். அவங்க என் மனைவியினுடைய ஐயா ஜேபி சண்முகம் செட்டியாருடைய மகன். இந்த சிங்கப்பூரில் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் வைரவன், அவங்களுடைய மகள் தான் என்னுடைய மனைவி. இந்த ஜேபி சண்முகனார் என்ன பண்ணுவாரா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட்டில் இறங்கி வந்தபோது அவரை கூட்டிட்டு அன்னையிலிருந்து தலைமறைவாக காப்பாற்றி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு டிரான்சிஸ்டரை அவருக்கு பரிசாக கொடுத்தாராம். என்னை இத்தனை நாள் சிங்கப்பூரில் பாதுகாத்தீங்கன்னு. அந்த டிரான்சிஸ்டர் இப்போதும் கன்னிமரா நூலகத்தில் அவங்க திருப்பி கொடுத்துட்டதுனால அங்கே இருக்குது. ஜேபி சண்முகனார் சாரங்கபாணி அவர்களோட, ஏன்னா சிங்கப்பூரில் தமிழ் என்றால் சாரங்கபாணி ஐயா அவங்க தான். அந்த சாரங்கபாணி ஐயாவோட தமிழ் வளர் இன்று அரசு மொழியாக, ஆட்சி மொழியாக இந்த அளவுக்கு சிங்கப்பூரில் தமிழ் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் சாரங்கபாணி ஐயா அவர்களும் ஜேபி ஜேபிங்கிறது ஜஸ்டிஸ் ஆஃப் பரிஷத், அந்த சமுதாய படிக்காக சிங்கப்பூர் அரசு கொடுத்த கௌரவம். அவங்க செய்த தமிழ் பணியால் தான் இன்று சிங்கப்பூரில் தமிழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய பேத்தி தான் என்னுடைய மனைவி சௌந்தரம். பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகள் லக்ஷ்மி வந்து வேதாரண்யத்தில் குருகுலத்தில் போய் வாலண்டியர் பண்ணுவேன் தன்னார்வலராக. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தீங்க தமிழ் பாடம் நிகழ்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா சொந்தக்காரங்களை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம்னு. இப்போ அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க தாத்தா பாட்டி, அத்தை மாமா கல்யாணம், டி நகரில் போய் ஷாப் பண்ணுறது, ஃப்ளைட் ஏறுறது, இதுதான் பொதுவாக. இது குறையாக நான் சொல்லலை, நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பல ஆண்டுகள். இதுதான் பெரும்பாலான அவங்க வரவங்கள ஒரு 10 நாள் 15 நாள் தான் வர முடியும். இந்த 10-15 நாளில் சொந்தக்காரங்களை பார்க்குறது, குலதெய்வத்துக்கு போகிறது, டி நகரில் ஷாப் பண்ணுறது, அதை முடிக்கவே பெரும் சவால். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி இறந்துட்டாங்கன்னா அந்த பாலம் வந்து இடிஞ்சிருது. தாத்தா பாட்டி இருக்க வரையும் ஓரளவு அந்த பாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவோட தொடர்பே இல்லாமல் போகிறது. ஆனால் இந்த பிள்ளைங்க கியூபாவுக்கோ மெக்சிகோவுக்கோ எத்தியோப்பியாவுக்கோ போய் தன்னார்வலராக சேவை பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, உங்களுக்கு அந்த தமிழ் பாலம் இருக்கணும் தொடர்ந்து. அது எப்படின்னா தாத்தா பாட்டியால் ஓரளவு தான் கொண்டு வர முடியும். அதை மீறி கொண்டு வர்றது, அதையும் தாண்டி கொண்டு வர்றதுக்காக தான் இன்டர்ன்ஷிப் கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாடு அறக்கட்டளையில். அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்காகவே இப்போ ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 50 பிள்ளைங்க வர்றாங்க. அவங்க வந்து கும்பகோணத்துலேயோ உடுமலைப்பேட்டையிலேயோ கன்னியாகுமரியிலேயோ ஒரு அரசு பள்ளியிலேயோ அரசு மருத்துவமனையிலேயோ கோடை காலத்தில் சேவை செய்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட், பாண்ட்னஸ் வருது. என்னுடைய மகள் இந்த மாதிரி வேதாரண்யத்தில் பண்ணால் அவளுக்கு திருமணமாகி ஒரு பேரன் இருக்காங்க. அந்த பேரன் தான் சொன்னேன், லைப்ரரி புக் ரேக்ஸை பிடிச்சிக்கிட்டு நடந்து பழகினவன். அவன் கண்டிப்பாக விரைவில் வந்து பேரன் பேத்தி நெற்குப்பை நூலகத்தில் இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மகிழ்ச்சி. உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். மகளையும் பேரன் பேத்தின்னு சொன்னேன். மகன் பேர் லக்ஷ்மண், அப்பாவோட பேர் தான் லக்ஷ்மண் வச்சுருக்கோம். அவன் வந்து ஏல் பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இப்போ வந்து மைக்ரோசாஃப்டில் லிங்க்டின்கிற நிறுவனத்தில் பொருளாதாரம் தொடர்பான பணியில் இருக்கார். அவரும் தமிழ்நாட்டோட நிறைந்த தாக்கம் கொண்டவர். அப்பா வந்து சோமசுந்தர விநாயகர்னு ஒரு ஆலயத்தை கட்டினாங்க மதுரை மாவட்டத்தில், மிகவும் பின்தங்கிய பகுதி. அதனால் அதை புத்தக விநாயகர் தான் சொல்லுவோம். எழுத்தாளருங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே வந்து சாமி கும்பிடணுங்கிற ரொம்ப அந்த இதை விட பிள்ளையார் கோயில்னால் ரொம்ப சேஃபான இடம்னு பிள்ளைங்க பெண்கள்லாம் வருவாங்க. அங்கே ஒரு சிறிய கம்பெனி பெப்பிள்னு ஆரம்பித்து பின்தங்கிய அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதுபோக
அந்த கோவில் மூலமாக பிள்ளைங்களுக்கு வந்து விபூதி குங்குமம் கொடுக்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நூல் கொடுப்போம், ஒரு சிறு நூல் கொடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நூல் கொடுப்போம். அந்த நூலை படிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைகள் அதை பற்றி பேசணும். கோவிட் டயத்தில் ஆரம்பித்தோம், ஏன்னா பள்ளிக்கூடமே எல்லாம் இல்லாமல் மூடி இருந்தோம், எல்லாம் கோவிலுக்கு ஓடி வந்துடுங்க. வயல்காட்டுக்குள்ளே இயற்கை சூழ்நிலையில் இருக்க அருமையான ஆலயம், அதுக்கு பேரே புத்தக விநாயகர் தான். என்னுடைய மகனுக்கு அதில் மிகுந்த ஈடுபாடு. அது மூலமாக ஒரு 50 குக்கிராமங்களை மதுரை மாவட்டத்தில் தத்தெடுத்து ஒரு சிறு விதத்தில் கல்வி மறுமலர்ச்சியை, பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அங்கே சில திட்டங்களை தீட்டி வருகிறது. அதே போல் உங்களுடைய சில குறிப்புகளையும் பார்த்தேன். என்னுடைய எதிர்கால திட்டப்பணிகள் அப்படின்னு சில திட்டங்களை நீங்கள் வகுத்து சொன்னீங்க. அப்படிப்பட்ட பணிகளை நாம் இந்த இடத்துல நினைவு கூறலாமே? கண்டிப்பாக. அதாவது இந்தியா இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு அடித்தளம், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கொடுத்ததாக தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியுது. அந்த விதத்தில் அமெரிக்காவில் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் பிறந்த மண்ணுக்கு, பொன்னாட்டிற்கு முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற நோக்கம், அதுவும் மற்றவங்கள் செய்யாதது வித்தியாசமாக செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த நூலகம். நான் வந்து பல நாடுகளுக்கு ஓய்வு பெற்றதுனால பயணம் செய்கிறேன். இப்போ இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் லைப்ரரினா என்னன்னே தெரியல. அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் லைப்ரரிஸ் கிடையாது. அப்போ தான் நினச்சி பார்ப்பேன், இந்தியா எவ்வளோ கொடுத்து வச்ச நாடு. அந்த காலத்திலேயே கிராமங்கள் தோறும் கிளை நூலகங்கள், ஒரு நல்ல சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சிஸ்டத்தை நம்ம நல்லா பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். அந்த நோக்கத்தை தான் நெற்குப்பை நூலகத்தை ஒரு மாதிரி நூலகமாக, அதுக்கு போட்டியாக தனியார் நூலகமாக ஆரம்பிக்காமல் அரசு நூலகத்தை எப்படி அரசோடு சேர்ந்து எப்படி செம்மையாக நடத்தலாம்னு அது ஒரு கனவு தான். அந்த பயணத்தில் இருக்கும், நல்லா வந்துட்டுருக்கு. அதுபோல் இப்போ அந்த காலத்தில் கோவிலை சுற்றி மன்னர்கள், நீங்கள் சேர சோழ பாண்டியர்லாம் எடுத்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றி இந்த ஊர் சமுதாயம் வாழ்ந்தது. அதே நோக்கத்தில் தான் இப்போ இந்த புத்தக விநாயகரும், அதை வச்சு சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அது ஒரு சமுதாய மையமாக வர வேண்டும். அது மூலமாக அந்த பகுதி முழுவதும் வளர வேண்டும்னு சில புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வர்றோம். இவை என்னுடைய முக்கிய நோக்கங்கள்னு சொல்லலாம். அது போக இவன் மூலமாக பல பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். பல கிராமப்புறங்களில் உள்ள கல்லூரிகளை அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்து வர்றோம். மகிழ்ச்சியை பாராட்டுகள், மிகச்சிறந்தது. கோவில்களில் பிரசாதமாக சிறு சிறு புத்தகங்கள் கொடுக்கலாம் என்ற பதிவை இங்கே நாம் சொல்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக தங்களுடைய தந்தையாரை பற்றிய நினைவலைகளையும் உங்களுடைய அருமையான பணிகளையும் பற்றி நீங்கள் பல செய்திகளை வழங்கினீர்கள். உங்களுக்கு தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் சௌந்தரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பற்றி நம்ம நிறைய செய்திகளை பாராட்டி உங்கள் நூல்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்டேருந்து கேட்கணும்னு ஒரு ஆர்வம். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் பாங்க. நான் இந்த அளவுக்கு பொதுப்பணியில் ஈடுபட முடியுது என்றால் அதுக்கு காரணம் ஒரு நல்ல மனைவி. அதை புரிந்து கொண்டு அவங்க சொல்ல, முதல்ல நான் இந்தியாவுக்கு வர்றது ஒரு 15 நாள்னா அதில் ஒரு 10 நாள் நான் பல அரசு பள்ளிகளுக்கு போவேன், பல செயல்களுக்கு போவேன். அதெல்லாம் புரிந்து கொண்டு இது சமுதாய பணிங்கிறது தன் வாழ்க்கை ஒன்று, சமுதாய வாழ்க்கை ஒன்று என்று 2 கண்களாக இருக்குங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உறுதுணையாக இருப்பவங்க. அந்த விதத்தில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாராட்டுகள். சௌந்தரம் என்றால் அழகு என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் தமிழில் தாரம் சொல்கிறாங்களே, மனைவியே சவுண்டு தாரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு பாராட்டுகள் அவங்களுக்கு. தங்களுக்கு இந்த மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியில் வந்தமைக்காக. வணக்கம். தமிழ் பாலம் தொடரட்டும், உங்களுடைய நற்பணி தொடரட்டும், தூர்தர்ஷனுடைய சிறந்த பணிகள் தொடர எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு மிகுந்த ஒரு அருமையான ஒரு பதிவாகத்தான் பார்த்தோம். அதாவது கண்டிப்பாக திரு சோமலை சோமசுந்தரம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் வழியிலே என்ன பணிகள் ஆற்றுகிறார், தொடர்ந்து தமிழகத்திற்காக செய்கிறார். சொர்க்கமே என்றாலும் நம்மூர் போல வருமா அப்படின்னு சொல்லுவார்கள். இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து இந்த ஊருக்கு சொர்க்கத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காகவும் அந்த நாட்டிலும் தன்னால் பணிபுரிய முடியும் சிறப்பாக என்பதற்கான அடையாளம்தான். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்திருப்பீர்கள். தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுடைய கருத்துக்களை திரையில் தெரிகின்ற மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் பட்டியலிட்டு அனுப்பினால் அயலக தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில். வணக்கம்.